அரங்கம் அதிரட்டுமே விசில் பறக்கட்டுமே அந்த லிரிக்கோ பாடலோட வரிகளோட தொடங்கும்போது அது வந்து இன்னும் வந்து ரசிகர்களை உசுப்பேத்தி விட்டுருக்கு அப்படிங்கிறது தான் சொல்லணும். அரங்கம் அதிரட்டுமே பற்ற வச்சுட்டிய பரட்டை பவர் ஹவுஸ் தான் அப்படிங்கிற போதெல்லாம் அந்த வரிகளாக வரும்போது தேட்டர் வந்து ரொம்ப அமளி துமளி ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அவங்க பாடின ஒரு இண்டஸ்ட்ரி பேபி அப்படிங்கிற ஒரு பாடலை வந்து அதோடைய ரிதம், அதோடைய சவுண்ட், அந்த டிசைனிங் இது எல்லாமே பவர் ஹவுஸ் பாட்டில் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெரிய குற்றச்சாட்டை கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஆனால் அவங்க சொல்கிற குற்றச்சாட்டு என்னவா இருக்குது அப்படின்னா, அதுக்காக சவுண்ட் டிசைனிங்கு கூடவா அப்படியே இருக்கும். இதுக்கு இடையில் வந்து இந்த படத்தில் கமல் நடிக்க போகிறதாகவும் அதை லோகேஷ் கனகராஜே சொன்னதாகவும் சொல்லிட்டு ஒரு பரபரப்பான ஒரு தகவல் ஒன்று போயிட்டு. வணக்கம். ரஜினிகாந்தோட கூலி படத்தோட பாட்டு ஒன்று வெளியாகிட்டே இருக்குது வந்து இப்போ 3வது பாட்டு வெளியாகிருக்கு வந்து எப்படி இருக்குது ரெஸ்பான்ஸ்? ரஜினியோட ஒவ்வொரு படத்துக்கும் ரொம்ப எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அவருக்கான ஃபேன்ஸ் ஃபாலோயர்ஸும் அவருடைய ஒவ்வொரு அப்டேட்டும் அதிகமான எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதில் தான் வந்து பவர் ஹவுஸுங்கிற இந்த பாட்டு வந்து சமீபத்தில் வெளியாகி பெரிய அளவில் ரீச் ஆகிருக்கு. காரணம் என்ன, ரசிகர்கள் வந்து என்ன மைண்ட் செட்டில் இருக்காங்களோ அப்படிங்கிறது தான் ஃபுல்லாக லிரிக்கலாக வந்திருக்கு. அரங்கம் அதிரட்டுமே விசில் பறக்கட்டுமே அப்படிங்கிற அந்த அந்த லிரிக்கோ பாடலோட வரிகளோடு தொடங்கும்போது அது வந்து இன்னும் வந்து ரசிகர்களை உசுப்பேத்தி விட்டுருக்கு அப்படிங்கிறது தான் சொல்லணும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மோனிகா பாட்டு வெளியாச்சு. சௌபினுடைய டான்ஸும் பூஜா ஹெக்டேயுடைய டான்ஸும் வந்து ரொம்ப ஹார்பரில் வந்து எடுத்திருக்காங்க. அது வந்து அவ்வளவு ஹார்பரில் அவர் ஓப்பன் இடத்துல வந்து ஒரு உப்பு காற்று பறக்கிற இடத்துல வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க. அதாவது மலையாள படங்களில் வந்து ஆமாம் அப்படி பார்த்துருக்கோம். அவர் இப்படி ஆடுவாரான்னு யாருக்குமே தெரியாது. மலையாள ரசிகர்களுக்கு பெரிய சர்ப்ரைஸாக இருக்கும் சௌபின் சௌருடைய அந்த டான்ஸு. மொத்த அந்த டீமே வந்து அந்த மோனிகா பாட்டுக்கு வந்து ரொம்ப கடுமையாக உழைச்சிருக்காங்க அப்படிங்கிற அந்த லிரிக்கல் வீடியோவில் பார்க்கும்போதே தெரியுது. அப்படி தான் இந்த பவர் ஹவுஸ் பாட்டும் வந்து பற்ற வச்சுட்டிய பரட்டை பவர் ஹவுஸ் தான் அப்படிங்கிற போதெல்லாம் அந்த வரிகளாக வரும்போது தேட்டர் வந்து ரொம்ப அமளி துமளி ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த நேரத்தில் எப்போவுமே அனிருத்துடைய ஒவ்வொரு பாடல் வெளியாகும் பொழுது அவர் இங்கேருந்து எடுத்துட்டார் அங்கேருந்து எடுத்துட்டார்னு ஒரு கம்ப்ளைண்ட் வந்துக்கிட்டே இருக்கும். அதில் வந்து அமெரிக்க ராப் சிங்கர்ஸ் வந்து லிட்ஸ் நாய்ஸ்னோட குரூப் வந்து அவங்க பாடின ஒரு இண்டஸ்ட்ரி பேபி அப்படிங்கிற ஒரு பாடலை வந்து அதோடைய ரிதம், அதோடைய சவுண்ட், அந்த டிசைனிங் இது எல்லாமே பவர் ஹவுஸ் பாட்டில் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெரிய குற்றச்சாட்டை கொண்டு வந்து வைக்கிறாங்க. இன்றைக்கி வந்து நடந்த விஷயம் என்னென்னா, ரகுமானுடைய ஒரு பாடலை வந்து வீர தீர சூரா பாடலை வந்து என்னுடைய அப்பாவுடைய பாடல்லேருந்து எடுத்து போட்டாங்கன்னு சொல்லி ஒருத்தர் வழக்கெல்லாம் தொடர்ந்து அதோடைய இன்றைக்கி அப்டேட் என்ன அப்படின்னா, கோர்ட்டில் வந்து ரகுமான் தரப்புலேருந்து சொல்லப்பட்டிருக்க விஷயம் என்னென்னா, சில ராகங்கள் வந்து ஒரே மாதிரி இருக்கும், ராக அடிப்படையில் ஒரே மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த பாட்டை காப்பி அடிச்சதாக ஆகாது. அது வந்து ஒரு ராகங்கள் ஒன்றாக இருக்கும், அதனால் இந்த மாதிரி அப்படி தோணலாம் அப்படிங்கிறதவே வந்து தங்களுடைய தரப்பு வாதமாக வச்சுருக்காங்க. அப்படி வந்து அனிருத்துடைய இப்போ இந்த பவர் ஹவுஸ் பாடலுக்கும் அந்த இண்டஸ்ட்ரியல் பேபி அங்கே அந்த அப்படிங்கிற அமெரிக்க ராப் சிங்கர்ஸோடைய சாங்ஸோடைய அதோடைய கையாளுதலுக்கும் இருக்கலாம் அப்படிங்கிறது நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஆனால் அவங்க சொல்கிற குற்றச்சாட்டு என்னவா இருக்குது அப்படின்னா, அதுக்காக சவுண்ட் டிசைனிங்கு கூடவா அப்படியே இருக்கும். நீங்கள் வந்து ராக பேஸ் அடிப்படையில் வந்த பாடலாக அது இல்லாமல் இருக்கலாம். அது வந்து வெஸ்டர்ன் கிளாசிக்கலாக இருக்குது. அப்படியே வந்து அந்த பாட்டை வந்து எப்படி இதே சவுண்ட் டிசைனிங், அதே வாய்ஸ் மாடுலேஷன் இப்படியே வந்து எப்படி நீங்கள் வந்து கையாள முடியும் அப்படிங்கிறது மாதிரி குற்றச்சாட்டாக வைக்கிறாங்க. ஆனால் ஏற்கனவே நீங்கள் பார்த்தீங்கன்னா சில கதை திருட்டு சம்பந்தமான படங்கள், அந்த மாதிரி ஹாலிவுட் படங்களில் அதில் புளு கலர் சட்டை போட்டு வந்தாங்கன்னா அதே புளு கலர் சட்டையை இதில் போட்டு வருவாங்க. அந்த சீனை காப்பி அடிக்கிறாங்க, சட்டையாவது மாற்றணும் கூட யோசிக்க முடியல, அதே கலர் சட்டையை போட்டு வந்து நிற்பாங்க வந்து. ஸோ இந்த மாதிரியான இதெல்லாம் இந்த படத்தில் பரபரப்பாக இருக்குது. ஆனால் இது என்னென்னா, ரஜினி அவர்கள் நடிச்சிருக்க படம் அப்படிங்கிறதுனால இந்த பரபரப்பு, இந்த விமர்சனங்கள் எல்லாம் ரஜினியோட பவருக்கு முன்னாடி உண்மையிலே காணாமல் போகும் அப்படிங்கிறது தான் அது உண்மை. அவர் ரஜினியோட லுக்கு, இந்த ஸ்டைல் எல்லாம் பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் சொன்ன மாதிரி இப்போ இந்த படத்தில் நீங்கள் ரஜினியை நீங்கள் பார்க்கும்போது தர்மதுரை படத்தில் வந்து அந்த குடும்பஸ்தனாக அவருடைய மனம் வெறுத்து போன அந்த சிறையிலேருந்து வெளிவரும்போது இருக்குள்ள அந்த சால்ட் அண்ட் பெப்பர் அந்த தாடி வச்சுருக்க அந்த லுக்கு வந்து தான் இந்த படத்துலையும் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. அதோடைய எக்ஸ்டென்ஷன் மாதிரி இதில் தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறத மாதிரி சொல்கிறார். இதுக்கு இடையில் வந்து இந்த படத்தில் கமல் நடிக்க போகிறதாகவும் அதை
லோகேஷ் கனகராஜே சொன்னதாகவும் சொல்லிட்டு ஒரு பரபரப்பான ஒரு தகவல் ஒன்று போயிட்டுருக்கு. உண்மையை சொன்னால் அந்த கமல் அதில் படத்தில் நடிக்கலை. என்னென்னா நான் வந்து கமல் ரசிகன் அப்படின்னு ரஜினிகிட்ட வந்து அவர் சொல்லியிருக்காரு லோகேஷ் கனகராஜ். ரஜினி வந்து அதை விளையாட்டுக்காக உங்களை வந்து நான் வந்து அந்த ஆடியோ ஃபங்க்ஷனில் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கிண்டலாக சொல்லி அதை நான் அப்புறம் பேசிக்கிறேன் உங்களை அப்போ வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கிண்டலாக சொல்லியிருக்காரு. ஆனால் இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா கமல் ரசிகன் ஒரு ஆள் வந்து ரஜினி படத்தை டைரக்ட் பண்ணும்போது கூடுதல் பொறுப்பு நமக்கு வரும். அப்படி வந்தால் தான் நம்ம வந்து நல்ல படத்தை நம்ம எடுக்க முடியுங்கிற பயமும் எனக்கு இருக்குது அப்படிங்கிற விஷயத்த வந்து லோகேஷ் வந்து சொல்கிறாரு. இதுக்கிடையில் லோகேஷ்கிட்ட கமலே வந்து இந்த படம் எப்படி வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த வந்து கேட்டு தெரிஞ்சிருக்காரு. பார்லிமெண்ட்டுக்கு கமல் போகக்கூடிய அந்த புதுசாக எம்பியாக பதவியேற்று போகிறதுக்கு முன்னாடி எப்படி ரஜினி அவர்கள்ட்ட போய் தன்னுடைய இதெல்லாம் காண்பிச்சு வந்து அவர் வந்து மகிழ்ச்சியை பகிர்ந்துக்கிட்டாரோ அது மாதிரி இந்த படத்துடைய கூலி படத்துடைய அப்டேட்டை வந்து அவர் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அங்கே பார்லிமெண்ட்டுக்கே போயிருக்காரு அப்படிங்கிற விஷயத்த வந்து நமக்கு கிடைச்ச தகவல் இருக்குது. ஸோ இப்படி தான் வந்து இந்த பாட்டு வந்து பலவிதமான ஒரு அதிர்வலைகளை வந்து ஏற்படுத்தியிருக்கு. விமர்சனம் ஒரு பக்கம் போனாலும் ரசிகர்கள் வந்து ஒரு உச்சகட்டமான ஒரு மகிழ்ச்சியில் இருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த பாட்டு மூலமாக தெரிஞ்சுக்கிருக்கு. கிட்டத்தட்ட படப்பிடிப்புகள்லாம் முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ அவங்க ப்ரொமோஷன் இன்டர்வியூலாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வந்து எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க, என்ன ஏதாவது பிளானிங் பற்றி எதுவும் தெரியுமா? அதான் இப்போ இந்த ஆகஸ்ட் 14 ரிலீஸ் ஆகிறதாக சொல்லியிருக்காங்க. உலகம் முழுக்க வந்து கிட்டத்தட்ட 11,000 தியேட்டர்களில் வந்து கூலி வந்து வெளியாக போகிறதா நமக்கு வந்து தகவல் கிடைச்சிருக்கு. வெளிநாடுகளில் மட்டுமே 6,000 திரையரங்குகளில் இந்த படம் வந்து கூலி வெளியாக இருக்குது. கிட்டத்தட்ட 350 தியேட்டர்கள் அமெரிக்காவில் வந்து வெளியாக போகிறதா சொல்கிறாங்க. இப்போவே அங்கே வந்து அவங்க அட்வான்ஸ் புக்கிங் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது வந்து பெரிய ஒரு சாதனைன்னு தான் சொல்லணும். ரஜினிங்கிற ஒரு தனிப்பட்ட மனிதருடைய படம் நடிக்க வந்தாருன்னா இதன் மூலமாக எவ்வளவு பெரிய இண்டஸ்ட்ரி முழுக்க உள்ள தொழிலாளர்களும் எவ்வளோ பேருக்கு வேலை வாய்ப்பு, எவ்வளோ பேருக்கு லாபம், எவ்வளோ பேருக்கு பலன் அடைகிறார்கள் அப்படிங்கிறத வந்து தான் நம்ம பார்க்கணும். ரஜினி வந்து ஒவ்வொரு படத்தில் சம்பளம் அதிகமாகி போகிறாரு, சம்பளம் நடிக்க போகிறாரு, வாங்கிட்டு தான் நடிக்கிறார் அப்படிங்கிற விஷயம், அட்வான்ஸ் வாங்குறாரு அப்படிங்கிற தகவல்களை தாண்டி இவ்வளவு குடும்பங்கள் வந்து ரஜினியோட படத்து மூலமாக வாழ்கிறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய முக்கியமான ஒரு விஷயமாக நம்ம பார்க்கலாம். குறிப்பாக சொல்லப்போனால் வெளிநாடுகளில் வந்து இதுவரைக்கும் நம்முடைய இந்திய நடிகர்கள் செய்யாத ஒரு சாதனையை வந்து ரஜினி படங்கள் வந்து தொடர்ந்து செய்துட்ருக்கு. ரஜினி வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்து ஒரு பழைய டேரக்டர்ஸ்லாம் விட்டுட்டு புது டேரக்டர்ஸ்ட்டு வந்துட்டார். குறிப்பாக யங்ஸ்டர்ஸ் வந்து லோகேஷ் கனகராஜ், கார்த்திக் சுப்ராஜ் அந்த மாதிரி வந்துட்டார். இனிமேல் லோகேஷ் கனகராஜ் தான் ஃபர்ஸ்ட் படம் வந்து. ஸோ அவரோட பழைய டேரக்டர்ஸ் அவங்களாம் அதை எப்படி பார்க்குறாங்க? குறிப்பாக ரஜினினாலே நம்மளுக்கு ஞாபகம் வர்ற பேர் எஸ்பி முத்துராமன், அவர்கிட்ட ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். அவர்னா அதை பற்றி எப்படி பார்க்குறாரு? இன்னைக்கு காலையில் வந்து எஸ்பிஎம் அவர்கிட்ட பேசினேன் நான். அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா ஒரு ஃபைட் சீனு இந்த மாதிரி காட்சிகளில் வந்து ரொம்ப இன்வால்மெண்ட் காட்டக்கூடியவர் ரஜினிகாந்த் அப்படிங்கிற விஷயத்த சொன்னார். குறிப்பாக எஸ்பி முத்துராமனுடைய கிட்டத்தட்ட ஒரு 5 படங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து கிளைமேக்ஸ் காட்சி எல்லாமே சேசிங் இருக்கும். குறிப்பாக சொல்லப்போனால் பிரியா படத்தில் வர்ற கார் சேசிங் சீன் இருக்குல்ல, கடைசியில் ஸ்ரீதேவியை கொண்டு போய் கடத்தி வச்சுக்கிட்டு ரஜினி தேடி வருவார். அவரை எப்படி அவங்கள்ட்ட வில்லன்கிட்ட வந்து எப்படி காப்பாற்றுறாரு அப்படிங்கிற காட்சி இருக்குது. ஸ்ரீராமனின் ஸ்ரீதேவின்னு ஒரு பாட்டு இருக்கும். அந்த படத்தில் வந்து அந்த சேசிங் காட்சி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் அது வந்து ஒரு ஹாலிவுட் படத்தில் வர அந்த மாதிரியான ஒரு சீன் வேணும்னு சொல்லி கிட்டத்தட்ட அது வந்து அங்கே தெருக்களில் வந்து கார் வேகமாக போகிற அந்த காட்சியெல்லாம் வந்து இப்போ நீங்கள் பார்த்தாலும் அது வந்து ரொம்ப ரொம்ப டேரிங்காக பயங்கர இதுவாக இருக்கும். ரொம்ப புல்லரிக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளவு பெரிய ஸ்பீடில் போகும், அவ்வளோ பெரிய கேமரா அடிச்சு நொறுங்கும், இந்த மாதிரிலாம் காட்சிகள் இருக்கும். இது வந்து பிரியா படத்தில் கிட்டத்தட்ட அது வந்து ஒரு ஹாலிவுட் படத்துலேருந்து ஒரு 2-3 சீன் கிளிப்பிங்ஸ் கூட வச்சுருப்பாங்க. அதை என்னென்னா அது வந்து சில நேரங்கள் தெருக்களில் வந்து அந்த மாதிரி லாங் டிஸ்டன்ஸ் கிடைக்காதனால அதே மாதிரி மேட்சிங் உள்ள இடத்த வந்து வச்சுருப்பாங்க. அதே மாதிரி புதுக்கவிதை படத்தில் வந்து கிளைமேக்ஸில் வந்து அவர் புல்லட் ஓடிட்டு போயிட்டு வச்சிட்ருப்பார். அந்த சேசிங் வந்து ரொம்ப பிரபலமானது. அதே மாதிரி தீ படத்தில் வந்து அவர் கிளைமேக்ஸ் காட்சி ரொம்ப பயங்கரமாக இருக்கும். பாய்மொழி படத்துலையும் வந்து அப்படி தான். பாய்மொழி படத்துலையும் இது எல்லாமே எஸ்பிஎம் அவர்கள் வந்து டைரக்ட் பண்ண படம். பாய்மொழியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த புல்லட் வந்து ரொம்ப பிரபலமாக இருக்கும். ஒரு எல்லோ கலர் இதில் வந்து வருவார். அந்த புல்லட் வந்து அவ்வளோ சேசிங்க்கு அது வந்து ப்ரூஸ்லி என்டர் தி டிராகன் அந்த மாதிரியான ஒரு படம் வந்து அது மூலமாக எடுக்கப்பட்ட படம் தான் அது. அந்த புல்லட் வந்து இன்ன வரைக்கும் இப்போவும் வந்து ஏவிஎம்மில் வந்து ரஜினி ஓட்டு அந்த புல்லட்டை அந்த ஃபைட் சீக்வன்ஸில் நடித்த அந்த புல்லட்டை வந்து இப்போவும் காட்சியை பொருளாக வச்சுருக்காங்க. ஏவிஎம் ஸ்டுடியோவில் வச்சுருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட ரஜினி வந்து இப்போ போய் அந்த புல்லட் மேலே உட்காந்து போஸ்லாம் கொடுத்துட்டு வந்தார்.
புல்லட் ஓட்டுற மாதிரி ஆக்ட்லாம் பண்ணார். அப்போ தான் எஸ்பிஎம் சொன்ன விஷயம் என்னென்னா, அந்த முரட்டுக்காலை படத்தில் வந்து இந்த ட்ரெயின் ஆக்ஷன் காட்சி வந்து இருக்குது. அது வந்து ஓடுற ட்ரெயின் மேலேயே நடிப்பாங்க. அது வந்து ஜூடோ ரத்னம் தான் ஃபைட் மாஸ்டராக இருந்தார். ஆனாலும் சில காட்சிகள் வந்து தத்ரூபம் வரணும் அப்படிங்கிறதுக்காக ரஜினியை வந்து ட்ரெயின் மேலே ஏறி நின்று அந்த காட்சியை வந்து ரஜினியும் ட்ரெயின் மேலே ஏறி நின்று நடித்தார். அது எப்படின்னா, ஜெய்சங்கர் வந்து அதில் வந்து வில்லனை அடித்து அவர் வந்து ட்ரெயின் மேலே நின்று ஃபைட் பண்ணுவார். அப்போது ரஜினி வந்து கேட்டிருக்காரு, இந்த மாதிரி ஜெய் சார் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஜெய் சார் டூப் போட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு இவர் ஜூடரத்னம் சொல்லும்போது ரஜினி சார் வந்து கேட்டிருக்காரு. கேட்டு வந்து இந்த மாதிரி ஜெய் சார் அவர் மேலே ஜெய்சங்கர் நிற்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே, அவர் நிற்கும் போதுனா நான் வந்து டூப் போடக்கூடாது, நானும் வந்து நான் மேலே நின்னா தான் அவருக்கு மரியாதையாக இருக்கும், நான் வந்து அப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி அவரே வந்து ட்ரெயின் மேலே ஏறி அப்படி நின்றதாக சொல்கிறாரு. ஸோ இது வந்து ஜூடரத்னம் வந்து அதை வந்து ரொம்ப த்ரில்லிங்காக வந்து ஷார்ட் எடுத்தாங்க. அதில் வந்து விபத்தும் நடந்தது. அந்த காட்சி வந்து இப்போவும் நீங்கள் வந்து முரட்டுக்காலை படத்தில் அந்த ட்ரெயின் சீக்வன்ஸ் சீன் பார்த்தீங்கன்னா ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரியெல்லாம் வந்து இருக்கிற அந்த காட்சிகளில் வந்து ரஜினி வந்து எவ்வளவு இன்வால்மெண்ட் ஆகி நடித்தார் அப்படிங்கிறத வந்து எஸ்பிஎம் வந்து பகிர்ந்துக்கிட்டாருங்க. அப்போது வந்து இந்த படம் வந்து இன்னும் நான் அந்த பாட்டு கேட்கல, ஆனால் ஃபேன்ஸ் கேட்டதை வந்து நான் ரொம்ப உற்சாகமாக பார்த்துட்ருக்காங்க. அதை வந்து எனக்கு தெரியும். ரஜினியோட அர்ப்பணிப்புக்கு இந்த படம் இன்னும் வந்து பெரிய அளவில் வரும் அப்படிங்கிறத வந்து நம்மக்கிட்ட சொன்னார். இதுதான் வந்து எஸ்பிஎம் அவருடைய பார்வையில் அந்த படம் கூலியோட படம் இருந்தது. ஒரு சூப்பர் ஸ்டார் லெவலில் இருக்கிற ஒருத்தர் வந்து டூப் போடாமல் நான் நிற்கும் போது சக நடிகர்கள் யார் நிற்கிறாங்க எதிரில், அவங்களுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணுங்கிற அந்த இது இருக்குல்ல, அக்கறை இருக்குல்ல, அந்த மரியாதை இருக்குல்ல, அதெல்லாம் வந்து ரொம்ப ரஜினி வந்து பார்த்துட்டு இருந்திருக்காரு, அப்போ இருந்தே பார்த்துட்டு இருந்திருக்காரு அப்படிங்கிறது தான் ஒன்று. இப்போது எஸ்பிஎம் எப்படி அவருடைய பார்வையில் எப்படி இருக்குன்னா, இப்படியெல்லாம் இவர் வருவாருங்கிறத வந்து பாலச்சந்தர் அவர்கள் எப்படி கண்டுபிடிச்சாருங்கிறது தான் இங்கே பெரிய விஷயம். இவரெல்லாம் எஸ்பிஎம்லாம் பல படங்கள் ரஜினி வச்சு டைரக்ட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து சொல்கிறார் இந்த விஷயத்தை. ரஜினி கண்டுபிடிச்சது பாலச்சந்தர் தான். ஆமாம், அவர் கண்டுபிடிச்சி சொன்னார் அப்படிங்கிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எஸ்பிபி இந்த ஒரு விஷயத்தை பகிர்ந்துக்கிட்டார். அவர் இறந்து போகிறதுக்கு சில மாதங்களுக்கு முன்னால் அவர் வந்து ஒரு மீட்டிங்கில் கலந்துருக்குமோ அப்போ அவர் பேசும்போது சொல்கிறாரு, அவளொரு தொடர்கதை படத்துடைய ரெக்கார்டிங் நடக்குது, பாட்டு இப்போ ரெக்கார்டிங் நடக்குது. அது வந்து இந்த பாட்டு தான், கடவுள் அமைத்து வைத்த மேடை, அந்த பாட்டு ரெக்கார்டிங் நடக்கும்போது அப்போ கண்ணதாசன், எம்எஸ்வி எல்லாம் இருந்திருக்காங்க. ஸோ அதில் வந்து கமல் நடிப்பார். கமல் வந்து அந்த பாட்டை பாடுற மாதிரியான ஒரு காட்சி இருக்கும், மிமிக்ரி பண்ணி பாடணும். இது வந்து எஸ்பிபி பாடுறாரு. எஸ்பிபி வந்து எப்படின்னா, எஸ்பிபியே பின்னால் இந்த மிமிக்ரி இந்த பாட்டு இருக்குல்ல, இந்த பாட்டை வந்து சாய்பாபான்னு ஒருத்தர், அப்புறம் இன்னும் 2 பேர் வந்து மிமிக்ரி பண்ணி அதை பாடி ரெக்கார்ட் பண்ணது. ஆனால் பின்னால் காலத்தில் வந்து இப்போ கொஞ்ச நாளைக்கு சில வருடங்களுக்கு முன்னால் எஸ்பிபியை ஒரே ஆள் ஒரு ஸ்டேஜில் அவரே இந்த மிமிக்ரியே பண்ணிவிட்டு இந்த பாட்டையும் பாடினார். அது லைவ் வீடியோவே இருக்குது. அந்த நேரத்தில் இந்த பாட்டை பாட போகும்போது அப்போது ஸ்டுடியோவில் உட்காந்துருந்தாங்க. அப்போ பாலச்சந்தர் சொல்லியிருக்காரு, பாலச்சந்தர் இப்படி உட்காந்துருக்காருன்னா எஸ்பிபி அங்கே உட்காந்துருக்காரு. இவருக்கு பாலச்சந்தர் சொல்கிறாரு எஸ்பிபி கிட்ட, பாலு நீ வந்து அப்படியே பின்னாடி திரும்பிப்பார் அப்படின்ட்டுருக்காரு. பின்னாடி திரும்பி பார்த்துட்டு, என்ன சார் என்ன தெரியுது அப்படின்னா, பின்னால் 3 பேர் நிற்கிறாங்க, 3 பசங்க நிற்கிறாங்க அப்படின்னு. நல்லா திரும்பிப்பார், இன்னொரு தடவை பாரு அப்படின்னா, இன்னொரு தடவை திரும்பி பார்த்துட்டு, ஆமாம் சார் எனக்கு ஒன்றும் தெரியலையா சார் அப்படின்னா, உனக்கு ஒன்றும் தெரியல, ஏதாவது ஒரு ஃபீல் இருக்காடா அப்படின்னு கேட்டிருக்காரு. இல்லை சார் ஒன்றும் இல்லை, அதில் பின்னாடி வந்து கருப்பு கோட்டு போட்டுட்டு கருப்பாக ஒருத்தர் நிற்கிறான் பாரு, அப்போ திரும்பி பாரு அப்படின்னோடனே மறுபடியும் எஸ்பிபி திரும்பி பார்த்துருக்காரு. ஆமாம் சார் நிற்கிறான்னு. இப்போ நான் சொல்கிறேன் எழுதி வச்சுக்க, அவன் பின்னால் பெரிய சூப்பர் ஸ்டாராக வருவான், அப்படி ஒரு ஆக்டிங் அவங்ககிட்ட இருக்குது, நீ இதை வந்து நான் சொன்ன வார்த்தையை நீ எழுதி வச்சுக்க அப்படின்னு எஸ்பிபி கிட்ட வந்து கே பாலச்சந்தர் சார் சொல்லியிருக்காரு. ஸோ எஸ்பிபி என்ன சொல்கிறாருன்னா, அது வந்து ஆரம்ப கட்டம், ஒரு நடிகனாக வந்து வளர்த்து விடுற அந்த ஆரம்ப கட்டம். அந்த ஆரம்ப கட்டத்தில் ஒரு ஆள் வந்து மிகப்பெரிய ஆளாக வரப்போகிறான் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது வந்து பெரிய ஞானிகளால் முடியும். அதை கே பாலச்சந்தர் வந்து கண்டுபிடிச்சார். நான் வந்து ரஜினிக்கு இன்றைக்கி வந்து நான் ஓப்பனிங் சாங் பாடுறேன், எனக்கு இப்போவும் நினச்சாலே ஆச்சரியமாக எப்படி பாலச்சந்தர் வந்து இதை கண்டுபிடிச்சாரு அப்படிங்கிறது வந்து எனக்கு ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு பகிர்ந்துக்கிட்டார். இதை விஷயத்தை வந்து ரஜினியே எப்படி சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு விழாவில் சொல்கிறாரு, இந்த இவ்வளோ பெரிய கூட்டம் உட்காந்துருக்கீங்க, இந்த கூட்டத்தில் யாராவது கொஞ்சம் திறமை இருந்தால் போதும், நீங்கள் வந்து பாலச்சந்தர் அவர்களுடைய கண்ணில் பட்டால் போதும்,
அவர் மனசு வச்சு உங்களுக்கு ஒரு கேரக்டர் கொடுத்தாருன்னா நீங்கள் முன் வரிசையில் உட்காந்துருப்பீங்க அப்படின்னு கூட்டத்தை பார்த்து சொல்கிறார். ஒரே அப்ளாஸ். ஏன் அப்படின்னா கேபி சாருங்கிறவர் அவ்வளோ பெரிய ஞானஸ்தன். அவர் நினச்சா நீங்கள் சூப்பர் ஸ்டார் ஆகிடலாம் அப்படிங்கிறத வந்து அவர் அவ்வளோ தன்னடக்கமாக சொல்கிறார். ஸோ ரஜினி சார் அவருடைய கேரியரில் வந்து இப்போ இந்த பாருங்கள், இவ்வளோ படங்கள் நடித்ததுக்கு பிறகும் கூலி வந்து இந்திய அளவில் உலக அளவில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னா இந்த ரஜினிங்கிற ஒரு பெரிய மேஜிக். அந்த மேஜிக் தான் இன்றைக்கி வந்து ஃபேன்ஸை வந்து தூங்க விடாமல் பண்ணிகிட்ருக்கு. எத்தனை தலைமுறை தாண்டியாச்சு, ஆனாலும் இன்றைக்கும் இந்த ரஜினிங்கிற ஒரு அந்த மேஜிக் வந்து அவ்வளோ பிடிச்சிருக்கு எல்லாருக்கும். இன்னும் சொல்லப்போனால் இந்த அபிராமி கொலை வழக்கு இன்றைக்கி வந்திருக்குல்ல, இந்த கொலை வழக்கு வந்ததில் அந்த இறந்து போன குழந்தைங்கள் இருக்காங்கள, அந்த குழந்தைங்க கடைசியாக மீம்ஸில் பேசின விஷயம் என்ன தெரியுமா? நாங்கள் காலா பார்த்துட்டு வந்தோம் அப்படிங்கிற அந்த குஷியில் பகிர்ந்துக்கிட்டாங்க. பிறகு வந்து அவங்க அம்மாவால் தூக்கு மாத்திரை கொடுத்து இறந்து போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆமாம், அது வந்து இந்த விஷயம் அந்த வீடியோவை அவரும் பார்த்து ரஜினியும் பார்த்துருக்காரு. ரஜினியும் பார்த்துட்டு அந்த மனசு தாங்க முடியாமல் அந்த சம்மந்தப்பட்ட அந்த அபிராமியோட கணவரை கூப்பிட்டு ஆறுதலை சொல்லி அவங்களுக்கு வந்து தன்னுடைய ரசிகர் மன்றத்தில் ஒரு பெரிய பொறுப்பு கொடுத்தாரு. பொறுப்பு கொடுத்து நான் எப்போ வேணாலும் என்னை வந்து சந்திக்கணும்னு, எப்போ வேணாலும் என்ன வேணாலும் கேளுங்க சொல்லி ஆறுதல் சொல்லி அனுப்பி வச்சார். அதாவது ஒரு அக்கறை பாருங்கள். ஒரு அடுத்த தலைமுறை குழந்தைகள் நம்மளை வந்து ரசிக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு விஷயம் ஒரு பெரிய பாதிப்பு நடந்து போச்சுன்னா அது ரஜினி அவர்கள் எவ்வளவு அஃபெக்ட் ஆகுறாரு, ஏன் வந்து அவர் சூப்பர் ஸ்டார் இருக்கார் அப்படிங்கிறதுக்கெல்லாம் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் பெரிய உதாரணம். அதனால் கூலி வந்து இன்னொரு பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியில் மிகப்பெரிய ஒரு ஹிட்டாக இருக்கும், மிகப்பெரிய ஒரு தொழிலாளர்களுக்கு ஒரு பெரிய வாழ்க்கையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நம்பலாம்.